நமசிவாய. மிகச்சிறிய பதிவு தான், கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு 15 லட்சம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 லேக்ஸ் உங்களுக்கு வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 15 லேக்ஸ் வருது, ஒரு 10 லேக்ஸ் கடன் இருக்கு. அப்போ அந்த 10 லட்சம் கடன் இருக்கு அப்படிங்கும்போது இந்த 15 லட்சம் உங்களுக்கு வரப்போகுது, ஒரு இடத்துல இருந்து வரப்போகுது, கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்கிறீங்க. நீங்களே உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யார்ட்டையாவது ஒரு 15 லட்சம் வர வேண்டியிருக்கு, ஒரு 10 லட்சம் கடனை கொடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாயிடும். மீதி இருக்கிற 5 லட்சத்தை எடுத்து நான் வந்து இந்த மாதிரியான பிளான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போறேன், அல்லது இந்த மாதிரி கடனை இந்த மாதிரி வேற ஃபர்தரா பிசினஸ் பண்ண போறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்கிறீர்கள். இது மாதிரியான ஒரு விஷயமாக தொடர்ந்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பட்சத்திலே இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீப் டோபமைன் ஸ்பைக் அப்படிம்பாங்க. ரொம்ப நமக்கா ஒரு இன்பத்தை அடைந்து கொள்வது. நம்ம இந்த மாதிரி சொல்லி நமக்கு வந்து இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லிக் கொள்றது. அடுத்தவங்க கிட்ட நமக்கு சொல்லிக்கிறது இல்லை, அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிறது. இது மாதிரியான விஷயத்துல பலருக்குமே வந்து பார்த்தோம்னா கடைசியில தோல்வியை கொடுத்திருக்கும். அது வரா மாதிரி இருந்திருக்கும், கடைசியில வராம போயிருக்கும். இதை நிறைய பார்த்திருப்பீங்க. இதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னாலும் நம்ம பிரெயின் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வச்சுக்கோங்களேன். இதை பத்தின டீட்டெயில் நான் சொல்லணும்னா பெரிய பதிவாகி போயிடும். அதனால அது வேண்டாம். இந்த மாதிரியாக சொல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான காரணமாகவும் இது எதற்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீப காலங்களாக என்னுடைய பதிவுகளிலே கமெண்ட் வர்றது வந்து பார்த்தோம்னா, எனக்கு 60 லட்சம் வந்தது, நன்றி பிரபஞ்சம். எனக்கு 1 கோடி வந்தது, நன்றி பிரபஞ்சம். இப்படி லைனா போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாமே அந்த சீப் டோபமைன் ஸ்பைக் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வரணும்னா இப்ப வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ்னு சொல்லுங்கன்னா வந்துருமானா அப்படி வரவே வராது. இது யாரோ கிளப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட சொன்னால் வராது. நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஆகட்டும், அந்த யூனிவர்ஸ் ஆகட்டும், கடவுள்னு வச்சுக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அது நம்பக்கூடிய தொகையாக இருக்க வேண்டும். திடீர்னு வந்து நம்ம வந்து சாதாரணமா ரொம்ப கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும்போது யாராவது வந்து நாளைக்கு உனக்கு 1 கோடி வரப்போகுது அப்படின்னு சொன்னா நம்ம டக்குன்னு நம்புவோமா? எல்லாருமே நம்பி விடுவார்களா? அதற்குண்டான கெப்பாசிட்டி இருக்கிறவங்க நம்புவாங்களா இருக்கும். அது மாதிரி இல்லாதவர்கள் எல்லாருமே நம்புவார்களா? நம்ப மாட்டாங்க இல்லையா? நமக்கு ஆசை எவ்வளவு வேணா இருக்கலாம். அதனால இந்த மாதிரி கமெண்ட் போடுறது, தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயமாக கமெண்ட் போடுவது, அது மாதிரி அடுத்தவங்க கிட்ட சொல்றது, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பயனற்றது. உங்களுக்கு வரக்கூடியதை தடுக்கும். அதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யாரோ தவறாக கிளப்பி விட்டதை தொடர்ந்து கொண்டிருக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய மெயின் ரீசனே இதுதான். இப்ப நம்ம வந்து எவ்வளவு வேணா பணம் கேட்கலாம், அது நம்ம நம்பக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னா அதற்கு மேலாக இருக்கக்கூடிய தொகையை நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இது மாதிரியாக விஷயமாக நம்ம சாண்டிங் பண்ணாலோ அல்லது செல்ஃப் டாக் பண்ணாலோ இது மாதிரியாக விஷயம் செய்யும்போது அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த செல்ஃப் டாக் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியா இப்ப வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு மேலேயாவே சொல்லிட்டு இருக்கேன் கோர்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த கோர்சஸ் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் இந்த செல்ஃப் டாக் இப்ப நேற்று பார்த்தோம்னா ரொம்ப சடனா தோணுது. வேற கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இந்த நீட்டிக்கா வேற விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பட் இந்த செல்ஃப் டாக் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 1-on-1 வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு நீங்கள் எந்த மாதிரியாக சொல்லிக்கொள்ள வேண்டும், எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு 1-on-1 செஷன் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. ஸோ நாளைக்கோ நாளைக்கோ அதுக்குண்டான ஒரு விவரம் வரும்னு வச்சுக்கலாம். அது நடுவில் சின்னதாக ஒரு பதிவு கொடுத்துடலாம். இந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா பாதி ஆல்ரெடி நான் கொடுத்த விஷயம் தான். இரவு நீங்கள் படுக்கும்போது செய்ய வேண்டியது, இந்த படுக்கும்போது செய்றீங்க இல்லையா, படுக்கும்போது செய்யும்போது ஒவ்வொரு நாளுமே படுக்கிறதுக்கு முன்னால நீங்க வந்து போய் கண்ணாடியை பார்த்து கண்ணாடியில இந்த ஒரு விஷயத்தை ஒரு 15 முறை சொல்லிட்டு திரும்ப படுத்துக்கும் போது ஒரு 15 முறை சொல்ல வேண்டும். சரி, இப்ப இதுக்கு நடுவில் வந்து இது ரிலேட்டடா தான் பேசுறேன். இப்ப நீங்க இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன் இல்லையா. சாண்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயமோ செல்ஃப் டாக்கோ நமக்குள்ள இருக்கணும். அடுத்ததுல சும்மா கமெண்ட் போடுறதுலயோ இது மாதிரியான விஷயமாவோ இருக்கிறதுல பலன் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருந்தேன். இதுல நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏதாவது ஒரு தடவை கமெண்ட் போடுறது பத்தி இல்ல, எல்லாத்துலயும் இந்த மாதிரியான கமெண்டாவே வந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஏதாவது ஒரு தடவை கமெண்ட் போடுறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தவறு கிடையாது. ரியலா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம்னா அது செல்ஃப் டாக்கா இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட சொல்றது கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறதுல பலன் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். ஸோ இப்போ இந்த நீங்க வந்து கண்ணாடி முன்னால போய் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். இப்போ இந்த கண்ணாடி முன்னால நீங்க போய் பார்த்துட்டு நம்ம வந்து சொல்றது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுடைய ஆழ்மனதிலே பதிய வைக்கக்கூடியது. நம்ம படுக்கும்போது சொல்லதும் ஆழ்மனதிலே பதிய வைக்கக்கூடியது. இந்த கமெண்ட் போடுறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னா, இது சொல்றதுனால மட்டும் பலன் கிடையாது. யூ ஹவ் டு ஃபீல் இட். இப்போ ஒரு 60 லட்சம் கையில இருக்கு உங்களுக்கு. உங்களுடைய கெப்பாசிட்டி 10 லட்சமோ ஒரு 20 லட்சமோ தான் வச்சுக்கோங்க. 20 லேக்ஸ் தான் உங்க கெப்பாசிட்டி. 60 விட்டுருங்க. 30 லேக்ஸ் கையில இருக்கு. 30 லட்சம் கையில இருந்தா அப்போ உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீல் வந்து எவ்வளவு ஒரு இம்மன்ஸா இருக்கும். அந்த ஒரு ஃபீல் இம்மிடியேட்டா உங்களுக்கு கிடைக்குது. அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தினசரியே நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதை நீங்க ஒரு மெடிடேஷன் மாதிரி செய்யணும்.
மெடிடேஷன் அப்படின்னு நம்ம வந்து செய்யறது, தியானிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாக தினசரி அந்த ஃபீலிங்கை நீங்க கொண்டு வரணும். அது கொஞ்சம் இனிஷியலா கஷ்டமா இருக்கும். ஆனா ஒன்ஸ் அந்த ஃபீலிங்கை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்கேயோ போயிடலாம். 100% அது 30 லட்சம்ங்கிறது நீங்க 20 லட்சம் நினைக்கிறது உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் சரி, 30 லட்சமோ 40 லட்சமோ எவ்வளவு வேணாலுமே வரலாம். அந்த ஃபீலிங் உங்களால கொண்டு வர வைக்க முடியுமா? உங்களுடைய பிரெயின் அது மாதிரியான விஷயமாக நீங்கள் நம்ப வைக்க முடியுமா? பிரெயினுக்கு வந்து நமக்கு எது சொல்றது, எது உண்மை, எது பொய் என்று தெரியாது. இப்ப நம்ம வந்து முன்னோர்கள், நம்மளுடைய தேவர்களும் தேவாதி தேவர்களும் ததாஸ்து சொல்லுவாங்க, அது மாதிரியான விஷயம் தான் பிரெயினுமே கூட. நமக்கு வந்து சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அதை வந்து அது அப்படியே எடுத்துக்கொள்ளும், அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா. ஸோ அப்போ அதுதான் நம்மளோட பிரெயினோட ரியல் விஷயமே. எனக்கு இது வரப்போகுது வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது வரும். அதற்குண்டான விஷயத்துக்கு நம்மை முன்னெடுத்து செல்லும். நம்மளுடைய ஆழ்மனதுமே அப்படிதான். ஸோ அதற்குண்டான கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் முடிவு செய்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கொண்டு போய்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 15 தடவை நீங்கள் வந்து கண்ணாடியை பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறீர்கள், அதுக்கப்புறம் போய் படுத்திருக்கிறீங்க, 15 தடவை அதை சொல்லிடுறீங்க, அப்படியே தூங்கிக்கிறீங்க, அல்லது மொபைல் போனோ எதுவுமே பார்க்காம முடிந்தால் அந்த என்ன என்ன ஒரு இது ஒரு தொகைன்னு இல்லை, உங்களுக்கு வந்து தினசரி லட்சக்கணக்கில் பணம் வருது. நிறைய பணம்னு வச்சுக்கோங்க, லட்சம் அப்படின்றது கூட வேண்டாம். சொல்ல வேண்டிய வார்த்தை மணி கம்ஸ் டு மீ டெய்லி வெரி ஈஸிலி. மணி கம்ஸ் டு மீ டெய்லி வெரி ஈஸிலி அப்படின்றது தான் நீங்கள் அதை. அதுக்கப்புறம் அந்த அடுத்த வார்த்தை வந்து லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் ஆர் ஆல்ரெடி மைன். லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் ஆர் ஆல்ரெடி மைன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆல்ரெடி என்கிட்ட நிறைய லட்சக்கணக்கில் பணம் இருக்கு, நம்ம தொகையே வச்சுக்கல, லட்சக்கணக்கில் பணம் இருக்கு அப்படின்றது சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அந்த அந்த ஒரு நிறைய பணம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குண்டான ஃபீலிங்குள்ள நம்ம போக போறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு இமேஜினேஷனா இருக்கலாம், வெறும் விசுவலைசேஷனா மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை. விசுவலைசேஷனுக்கு ஒரு முந்தைய படிக்கட்டு தான் இமேஜினேஷன். அந்த கற்பனையாக நீங்கள் வந்து ஏகப்பட்ட பணத்தை உங்களிடம் தினசரி லட்சக்கணக்காக வந்து கொண்டே இருக்கிறது. டெய்லி இதையே நினைக்கிறீங்க. பகல் வேலையில உங்களால இதை சொல்லணும்னா நீங்க சொல்ல முடியும்னா சொல்லலாம். இல்லது இரவு மட்டும் தானா, படுக்கிறதுக்கு முன்னால 15 தடவை கண்ணாடியை பார்த்து கண்களை திறந்த நிலையிலே மனதிற்குள் சொல்லிக் கொள்கிறீர்கள். இரவில் படுத்த உடனே சொல்றீங்க. இது நீங்க யார் வீட்டுல வேணா பண்ணலாம். இது நம்ம சொல்லும் பொழுதே நான் மாமியார் வீட்டுக்கு போறேன், மாமனார் வீட்டுக்கு போறேன், அங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்கும். எங்கேயா இருந்தாலுமே சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க ஒரே ஒரு ரூல்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மொபைல் போனோ இல்லை வேற ஏதாவது பார்த்துட்டு பேசிட்டு அந்த ஒரு ஃபீல் வரதை வந்து தடுத்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப கடைசியா படுக்கிறீங்களோ அப்ப செய்யுங்க. இதுக்கு டைமிங்கே தேவை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நீங்கள் செய்ய வேண்டியது. உங்களுக்கு வந்து ஆங்கிலம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எனக்கு அந்நிய பாஷை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ்ல நீங்க சொல்லிக்கலாம் தாராளமான முறையிலே. அல்லது தமிழை சொல்லக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா பணம் மிக எளிதாக தினசரி எனக்கு வந்து சேரும் அல்லது தினசரி வந்து சேரும், லட்சக்கணக்கான ரூபாய் ஏற்கனவே எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அல்லது என்னுடையது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ரஃபா ஒரு ஃபார்ம் வந்து நான் தமிழ்ல இருக்கிறது போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய இதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வார்த்தையை காயின் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எழுதிய வார்த்தையை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னு சொல்லாதீங்க. ஒரே அர்த்தம் தானே வருது, நான் வேற வேறையா சொல்றேன்னு சொல்லாதீங்க. இதற்குமே மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. ஒவ்வொன்றத்திற்கும் நம்ம வந்து பெரிய காரண விளக்கங்களாக ரொம்ப நீண்ட தூரம் போகிவிட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களோட உடம்புல கொண்டு வர முடியுது அப்படின்னு பாருங்க. தினசரி உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்குன்னு ஆல்ரெடி ஒவ்வொரு பர்டிகுலர் முகூர்த்தாஸ்ல என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கடந்த 2 நாளாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். மேலுமே வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு விஷயம் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக தேவை என்று தோன்றியது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்னால தான் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு கமெண்ட் அந்த மாதிரியான விஷயமாக தொடர்ந்து அது மாதிரி 2-3 பதிவா அதுக்கு மேலேயே இருக்கக்கூடிய 4-5 பதிவாவே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தோன்னே எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நினைச்சோன்னே நம்ம ஆளுங்க தான் இருக்காங்களே, ஏதாவது ஒரு புதுசாக கிளப்பி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இது ஒரு விஷயமாக சொல்லிவிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நம சிவாய.